இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இலக்கிய சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, இந்த ரவுடி கும்பலேருந்து இந்த தாக்ஷாயணிய நம்ம ரேவதி அம்மா காப்பாத்தாம இருந்திருந்தா நல்லா இருக்கும்னு நெனைக்கிறவங்க, மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஏன்னா நம்ம ரேவதி அம்மாவுக்கு இதுவும் வேணும், இன்னும் வேணுங்க. ஏன்னா இந்த தாக்ஷாயணியோட உயிர காப்பாத்துனது மட்டும் இல்லாம, அவங்க கிட்ட இப்ப கேள்விய வாங்கி கட்டிக்கிறதாச்சு. ஏன்னா நம்ம தாக்ஷாயணி வந்துட்டு உயிர காப்பாத்துனதுக்கு ரொம்பவே எனக்கு சந்தோஷம். ஏன்னா உனக்கு நான் வந்துட்டு நன்றி கடன் பட்டுருக்கேன். நீ கௌதமோட வீட்ல தான் நான் வேல பார்த்தேன். உன் பேர் என்ன? அப்படின்ற மாரி நம்ம ரேவதிய கேட்குறாங்க. ஆனா நம்ம ரேவதி அவங்கள பத்தி எல்லா உண்மையுமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இந்த தாக்ஷாயணி வந்துட்டு இப்ப நம்ம ரேவதி அம்மா கிட்ட இப்படி ஒரு வேஷம் போடுவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏன்னா நம்ம கௌதம் இந்த ஒரு நிலைமைக்கு வந்ததுக்கும் இந்த தாக்ஷாயணிக்கும் சம்மந்தமே இல்லைன்ற மாரி இவ்வளோ கீழ்த்தரமான ஒரு பொய்ய நம்ம ரேவதி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க, நம்ம தாக்ஷாயணி வந்துட்டு இது சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே பொய்ன்னு. ஏன்னா நம்ம கௌதம் இலக்காவும் இந்த ஒரு நிலைமைக்கு வந்ததுக்கு முழு காரணமே இந்த தாக்ஷாயணி தாங்க. தாக்ஷாயணியோட சுயரூபத்தினால பாதிக்கப்பட்டவங்க தானே நம்ம கௌதம் இலக்காவும். ஆனால் இப்போ நம்ம ரேவதி அம்மா கிட்ட அதுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு, நீ எங்கே தங்கியிருக்க, உன்னால் முடிஞ்ச என் வீட்டுக்கு கூட வா, என் புருஷன் வந்துட்டு உன்னை ரொம்பவே பார்த்தா சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா நுனி தப்பில் வந்துட்டு என்னுடைய உயிரை நீ காப்பாற்றிருக்க. கண்டிப்பாக அந்த ஒரு ரவுடி கும்பலேருந்து என்னுடைய உயிரை காப்பாற்றுறதுக்கு அதுக்கான தன்மானமாக என் புருஷன் வந்துட்டு உனக்கு எந்த பரிசானா தருவான். ஏன்னா என் மேலே என் புருஷன் வந்துட்டு உயிரே வச்சுட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி பொய் சொல்லிட்டு இருக்கான் அந்த தாக்ஷாயணி. ஆனால் உண்மையிலே வந்துட்டு இந்த எஸ்எஸ்கேவோட சுயரூபம் இந்த தாக்ஷாயணிக்கு எப்படியாச்சும் நம்ம ரேவதி தெரியப்படுத்திடணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு கட்டத்தில் இவனுடைய சுயரூபத்துக்கு எல்லாத்தையுமே வந்துட்டு இப்போ முற்றுப்புள்ளி தாங்க வரப்போகுது. எப்படியாச்சும் வந்துட்டு நம்ம ரேவதி அம்மா இந்த தாக்ஷாயணி கிட்ட இந்த எஸ்எஸ்கேயோட சுயரூபத்தை சொல்லிட்டா நல்லா இருக்கணுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி திட்டம் போட்டு உன் புருஷன் வந்துட்டு என்ன ஏமாத்தனா காதலிச்சு நான் வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்ற உண்மை தெரிஞ்சுக்கிட்டு என்ன நடு ரோட்டில் விட்டுட்டு போனான். அப்போ பார்த்தீங்கன்னா உன்கிட்ட பணம் இருக்குன்ற ஒரு காரணத்தில் இல்லை, உன்னை காதலித்து திருமணம் பண்ணிட்டான். உன்னுடைய அருமை புருஷனுடைய சுயரூபம் இதுதான். ஆனால் அது தெரியாமல் நீ அவங்க கூட சந்தோஷமாக வாழ்ந்துட்டு அவன் நல்லவன் நினச்சிட்டு இருக்க. இருக்கிறதுலே மோசமானவனா அது உன்னுடைய புருஷன் மட்டும்தான். அவன் கூட சேர்ந்துக்கிட்டு இந்த அஞ்சலியும் வந்துட்டு இப்படி சில பல ஃப்ராடு வேலை செஞ்சுட்டு இருக்கா. நீ நல்லவளா கெட்டவளான்னு எனக்கு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக உன் புருஷனை வந்துட்டு நீ நல்லவன்னு சொன்னால், ஆனால் நீயும் வந்துட்டு கெட்டவளாக தான் இருப்புன்னு நம்ம ரேவதி அவ்வளோ ஆணித்தனமாக சொல்கிறாங்க. கூடிய சீக்கிரத்தில் நம்ம ரேவதி அம்மா இப்போ மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காங்க. அவள் வேலைக்கு கூப்பிட்டதும் ஒரு வேலை வந்துட்டு அவள் கூட நம்ம வேலைக்கு போயிட்டு அவளுடைய அவன் புருஷன் பண்ணிட்டு இருக்கிற எல்லா ஃப்ராடு வேலையுமே வந்துட்டு கௌதம் கிளிக்காவுக்கு உடனுக்குடனே இன்ஃபார்ம் பண்ணி அவனை அடிமட்ட தரத்துக்கு அனுப்பிச்சிடலான்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே போனால் நம்ம ரேவதியோட உயிருக்கே ஆபத்துன்ற உண்மை நம்ம ரேவதிக்கு தெரியலைங்க. ஏன்னா இந்த தாக்ஷாயணி கிட்ட எப்படியாச்சும் இந்த ரேவதி வந்துட்டு உண்மையை சொல்லிடுவான்னு இந்த ரேவதி வந்துட்டு பயந்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு பக்கம் இந்த எஸ்எஸ்கே ரேவதி ஒரு கட்டத்தில் கொல்லணும்னு ரொம்பவே துடிச்சாங்க. இப்போ அந்த ஒரு வீட்டை விட்டு காலி பண்ணதுக்கு காரணம் இந்த எஸ்எஸ்கே தான். நடுத்தெருவில் கௌதம் இலைக்கு அவன் போகும்போது இந்த ரேவதியும் போட்டுன்னு எல்லாமே திட்டம் போட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஒரு நிலமையிலையும் பார்த்தீங்களன்னா நம்ம ரேவதி அம்மா இப்போ என்ன நினைக்கிறான், சரி வீட்டோட சூழ்நிலை தான் வந்துட்டு ரொம்பவே கஷ்டமாக இருக்குல்ல, நம்ம வந்துட்டு இவங்க சொல்கிற மாதிரி இந்த ஒரு வேலைக்கே போயிட்டால் ரொம்பவே நல்லா இருக்குன்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே போனால் உயிர் வந்துட்டு உறுதியே கிடையாதுங்க உயிருக்கு. இந்த தாக்ஷாயணி வந்துட்டு எப்படியாச்சும் உண்மை தெரிஞ்சுக்கிட்டு இப்படி நடிச்சிட்டு இருக்காங்களா, இல்லை இந்த எஸ்எஸ்கே கிட்ட கையங்காலமாக சிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்கு வந்துட்டு இப்படி நடிச்சிட்டு இருக்காங்களான்னு கொஞ்சம் கூட புரியலைங்க. கூடிய சீக்கிரத்தில் இந்த ஒரு உண்மை வந்துட்டு வெளிச்சத்துக்கு வரப்போகுதுங்க. ஆனால் இப்போ வரைக்கும் நம்ம தாக்ஷாயணி எதுக்கு காப்பாற்றணுன்ற ஒரு எண்ணம் நம்ம ரேவதிக்கு வந்துடணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இலக்கிய நேயர்களுக்கு. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை தட்டு போங்க. அப்போ தாங்க நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் இருக்கும். இந்த எஸ்எஸ்கேவோட சுயரூபத்தை இந்த தாக்ஷாயணியோட சுயரூபத்தை பற்றி நம்ம இலக்கிய கிட்டே கௌதம் கிட்டே சொன்னால் அவங்களுக்கு எதுக்கு உதவி பண்ணுன்ற மாதிரி தாங்க நம்ம கௌதம் சொல்ல போகிறாங்க. ஏன்னா இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு அவனுடைய சுயரூபத்தினால ரொம்பவே பாதிக்கப்பட வச்சுட்டாங்க.